அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சித்திரை மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு பயிற்சியாகி உச்சமடைய உள்ளார். மேலும் குருவுடன் சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளார். சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேசராசிக்கு பயிற்சியாகி அங்கு சஞ்சரிக்கும் காலம் சித்திரை மாதம் என அழைக்கப்படுது. ஏப்ரல் 13ஆம் தேதி இரவு 8:51 மணிக்கு செவ்வாயின் ராசியான மேஷத்திற்கு பயிற்சியாகிறார். மேலும் அங்கு நவகிரகங்களின் தலைவனான சூரியன் உச்சமடைய உள்ளார். ஒருவருக்கு தைரியம், வீரம், ஆத்ம பலனை தரக்கூடிய சூரியனால் அனைத்து துறைகளிலும் சிறப்பான வெற்றியை பெற உள்ள ராசிகள் எதுன்னு நாம் பார்க்க போகிறோம். மேச ராசியில் சூரியன் பயிற்சியாகக்கூடிய நிலையில் அங்கு சூரியன் குருவின் சேர்க்கை சிறப்பான ராஜயோகத்தையும், பின்னர் சூரியன் புதனின் சேர்க்கையானது புத ஆதித்ய யோகத்தையும் உருவாக்குது. சித்திரை மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது தனுசு ராசி. தனுசு ராசியில் மூலத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தன புத்திர காரகனான குரு, ஞான மோட்ச காரகனான கேதுவின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் சூட்சமங்கள் முழுமையாக தெரிந்திருக்கும். மற்றவங்களுக்கு ஆலோசனைகள் கூறி வழி நடத்துறதில் முதல் ஆளாக இருப்பீங்க. பிறக்கும் சித்திரை மாதம் உங்களுக்கு திருப்பங்களை உண்டாக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால வியாபாரம், தொழிலில் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியடையும். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். உங்கள் ராசிநாதன் இதுவரையில் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் செல்வாக்கையும் வழங்கி வந்த நிலையில் மே 1 முதல் 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். அதனால் முற்பகுதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றியடையலாம். திருமண வயதினருக்கு மாத முற்பகுதியில் நன்மையையும் அதன் பின் தடைகளும் தாமதமும் ஏற்படும். மாதத்தின் முற்பகுதியில் செவ்வாய் பகவான் 3இல் சஞ்சரிக்கிறதுனால சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். தடைப்பட்ட முயற்சிகள் வெற்றியாகும். தைரியமாக செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதி யோகமாக இருக்கும். பிற்பகுதி கவனமுடன் செயல்படுவது நல்லது. பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை செலுத்த வேண்டியது இருக்கும். மாதம் முழுவதும் சுக்கிர பகவான் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை உண்டு. எதிர்பார்த்த வரவு வரும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். விவசாயிகள் மாதத்தின் பிற்பகுதியில் கவனமாக செயல்பட வேணும். மாணவர்கள் மேற்படிப்புக்காக செய்யும் முயற்சி வெற்றி பெறும். சந்திராசிரமம் ஏப்ரல் 18, 19. அதிர்ஷ்டமான நாள் ஏப்ரல் 16, 21, 25, 30. மே 3, 7, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபட விருப்பம் நிறைவேறும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது புராணம். அந்தஸ்திற்கும் செல்வாக்கிற்கும் காரகனான குரு, அதிர்ஷ்டத்திற்கு காரகனான சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் அந்தஸ்தும் ஆற்றலும் இயல்பாகவே இருக்கும். பிறக்கும் சித்திரை மாதம் உங்களை சிந்திக்க வைக்கும் மாதமாக இருக்கும். ஏப்ரல் 30 வரையில் உங்கள் ராசிநாதன் 5இல் இருக்கிறதுனால விருப்பம் நிறைவேறும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல தகவல் வரும். ஏப்ரல் 26 முதல் நட்சத்திரநாதன் சுக்கிரனால் வரவு அதிகரிக்கும். தடைப்பட்ட முயற்சி வெற்றியாகும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். சிலர் வாகனம் வாங்குவீங்க.
மே 1 முதல் குரு பகவான் 6ல் சஞ்சரிக்கிறதுனால அனைத்திலும் விழிப்புணர்வு தேவைப்படும். அரசியல்வாதிகள் தங்கள் விருப்பங்களை மாதத்தின் முற்பகுதியில் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும், எதிர்பார்ப்பு நிறைவேறும், பணவரவு அதிகரிக்கும், பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும், வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை ஏற்படும். மாதத்தின் முற்பகுதியில் எண்ணம் நிறைவேறும். சிலருக்கு புதிய வேலை அமையும். சுயதொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும். விவசாயிகளுக்கு விருப்பம் நிறைவேறும். பணியாளர்களின் நிலை உயரும். மாணவர்களின் எண்ணம் நிறைவேறும். சந்திராஷ்டமம் ஏப்ரல் 19, 20. அதிர்ஷ்டமான நாள் ஏப்ரல் 15, 21, 24, 30. மே 3, 6, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது ரங்கநாதரை வெள்ளிக்கிழமையில் வழிபட வாழ்வு செழிக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது உத்தரம் 1ஆம் பாதம். ஆன்ம காரகன், ஆற்றல் காரகனான சூரியன், ஞான காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு எந்த ஒன்றிலும் திட்டமிட்டு செயல்படும் ஆற்றல் இருக்கும். அதில் வெற்றி அடையக்கூடிய திறனும் இயல்பாகவே இருக்கும். பிறக்கும் சித்திரை மாதம் உங்கள் நிலையில் மாற்றங்களை உண்டாக்கிடும் மாதமாக இருக்கும். 5ல் சஞ்சரிக்கும் ராசிநாதனும் நட்சத்திரநாதன் சூரியனும் இணைவதால் அறிவாற்றல் விசாலமாகும். திட்டமிட்டு செயல்படக்கூடிய சக்தி அதிகரிக்கும். மாதம் முழுவதும் 3ல் சனி சஞ்சரிக்கிறதுனால முயற்சியெலாம் நிறைவேறும். தடைகள் விலக ஆரம்பிக்கும். தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும். சிலருக்கு புதிய வேலைவாய்ப்பு அமையும். வெளிநாடு செல்லும் முயற்சி யோகம் தரும். தொழிலில் இருந்த சங்கடம் விலகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புதிய சொத்து வாங்கும் முயற்சி வெற்றி பெறும். சிலர் புதிய வாகனம் வாங்குவாங்க. பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்தான். உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஆற்றலாம் ஏற்படும். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல தகவல் வரும். குடும்பத்தில் செல்வாக்கு உயரும். வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகள் விலகும். பணியாளர்கள் நிர்வாகத்தின் பாராட்டை பெறுவாங்க. எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பாங்க. எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும். விவசாயிகள் கவனமாக செயல்பட்டோம்னா நெருக்கடிகள்லாம் விலகும். மாணவர்களுக்கு எதிர்காலம் குறித்த பயம் விலகும். சந்திராஷ்டமம் ஏப்ரல் 20, 21. அதிர்ஷ்டமான நாள் ஏப்ரல் 19, 28, 30. மே 1, 3, 10, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது முருகப்பெருமானை வழிபட்டோம்னா முன்னேற்றம் உண்டாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது சித்திரை மாத ராசி பலன்கள். தனுசு ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.